ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு என்னோட ஒரு கவிதையை நம்ம பார்க்கலாம். அந்த கவிதை ரொம்ப ஒரு கனமான கவிதை. நான் அந்த கவிதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீ எஸ்டேட் என்பது ஒரு கனமான சொல். சொற்களை விதைத்தேன், சொற்களை முளைக்கச் செய்தேன். சொற்கள் தான் செடியானது, சொற்கள் தான் மரமானது. சொற்களே மலர்ந்தன, சொற்களே காய்த்தன. சொற்களின் கனிகள் தித்திக்கத் தொடங்கின. என் சுற்றத்தார் எல்லோரும் தேயிலை குடையை தூக்கி கொண்டு மலைச்சரிவுகளில் ஏறுகையில் நான் மட்டும் வெறும் சொற்குடையை தூக்கி கொண்டு மலைச்சரிவுகளில் இறங்கினேன். காடு என்ற ஒற்றை சொல்லைத்தான் அந்த கூடையில் பறித்து போட்டேன். அந்த கூடை சொற்களால் நிரம்பிவிட்டது. பின் கனமான சில சொற்களை தவிர எல்லா சொற்களுமே இலையோடு இலையாக தொழிற்சாலைக்கு போய்விட்டன. அப்படித்தான் உங்கள் தேநீர் கோப்பையில் சொற்கள் சேர்ந்தன. ஒரு அந்தி மாலையில் அதை நீங்கள் ஊதி ஊதி பருகினீர்கள். அதை நீங்கள் பிரியமானவர்களிடம் பேசினீர்கள். அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளரோட பொண்ணு. எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பா, எங்க ஆச்சி தாத்தா, எங்க சொந்தக்காரங்க, எங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே வேற வேலை கிடையாது. மலைச்சரிவுல ஏறி தேயிலை கொழுந்து பறிக்கிறது மட்டும்தான் அவிய வேலை. நான் தேயிலை கொழுந்து பறிக்க தயாரா இல்லை. ஸோ அப்போ அவங்கெல்லாம் அதை நோக்கி போகும்போது நான் மட்டும் கீழே இறங்குறேன். அப்போ அவளை துணிச்சலாம் நான் கீழே இறங்குறோம்னா என்கிட்ட என்ன இருக்கு? நான் இங்க கீழே இறங்கி என்ன வேலை பார்ப்பேன்? ஆனா அப்போ என்கிட்ட ஒரு சொற்கள் இருக்கு. என்கிட்ட சொற்கள் மட்டும்தான் இருக்கு. சொற்கள்னா எப்படிப்பட்ட சொற்கள் அப்படின்னா, காடுன்ற ஒற்றை சொல்ல மட்டும் நான் எடுத்துக்கிட்டு கீழே வரேன். காடு சார்ந்த வாழ்வியல் என்கிட்ட இருக்கு. ஸோ அதை மட்டும், அந்த காடுன்ற வார்த்தையை மட்டும் என் கூடையில பறிச்சு போட்டுக்கிட்டு கீழே இறங்கிட்டேன். காடு அந்த ஒரு வார்த்தையை தான் பறிச்சு போட்டேன், அந்த கூடையே நிரம்பிட்டு. ஏன்னா என்கிட்ட காடு சார்ந்த ஒரு ஒரு பெரிய வாழ்வியல் இருக்கு. அந்த காடுன்ற வார்த்தை என்னை கொண்டு போகும்னு நினைச்சதுனாலதான் அந்த கூடையே நிரம்பிட்டுன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். தேநீர் பருகும்போது அந்த தேநீருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க நீங்க முயற்சி பண்ணா கட்டாயம் ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட வாழ்வியல் இருக்கு. அந்த உழைக்கும் மக்கள் டிக்காசனா போட்டுட்டாங்க. நான் கவிதையா போட்டிருக்கேன். டீயை நீங்க குடிச்சிட்டு கடந்து போயிடலாம். ஆனா என்னோட கவிதைய, என்னோட அந்த சொற்களை உங்களால கடந்து போக முடியாது. ஏன்னா அந்த கனமான சொற்கள் மூலமா என்னால அந்த மக்களோட வாழ்வியலை, அந்த உழைக்கும் மக்களோட, தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட அந்த வழியை என்னால அந்த கனமான சொற்கள் மூலியமா உங்களுக்கு கட்டாயம் என்னால சொல்ல முடியும். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க டெய்லி டீ குடிப்பீங்க எல்லாருமே. அந்த அந்த டீக்கு பின்னாடியே ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட வழி இருக்குல்ல, அதை என்னைக்கா யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? அது என்னோட சொற்கள் மூலியமா அது அந்த வழியை என்னால உங்களுக்கு உணர வைக்க முடியும், புரிய வைக்க முடியும். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு அந்தி மலையில் அதை நீங்கள் ஊதி ஊதி பருகினீர்கள், அதை நீங்கள் பிரியமானவர்களிடம் பேசினீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.